Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shah Creations. இன்றைக்கு எங்களோட சேனலில் சாஃப்டான குலாப் ஜாமுன் நிறையவே டிப்ஸோடு வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம். ஓகே, வாங்க எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு ருலானை ஊற வச்சணும். அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் ருலானில் 5 டேபிள் ஸ்பூன் மில்க் அல்லது தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மில்க் பவுடர் சேர்த்திருந்தேன். இது சரியாக 250 கிராம் இருந்துச்சு. அது கூட 5 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகினதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்திருந்தேன். கீக்கு பதிலாக பட்டர் கூட லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளையிலும் அல்லது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்து இந்த கீ எல்லா ஃப்ளாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கைகளால் நான் காட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகினதும் நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த ருலானையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக 1/4 கப் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டிக்கியான டோவாக தான் ஃபஸ்ட்டுக்கு வரும். இதை நல்லா கைகளால் பிணைஞ்சு அதை ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி வைங்க. ஸோ அது ஊறுற கேப்பில் நாங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி 2.5 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தேன். சுகர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு. அது கூட ஒரு 6-7 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாலேயும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு இது நல்லா பாயிலாகவே வரணும். பதம் எதுவுமே தேவையில்லை, பட் நல்லாவே பாயில் ஆகணும். ஸோ இது மாதிரி நல்லா பாயில் ஆகிட்டு வரக்குள்ள இது கூட 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறதுக்கு ரீசன் சுகர் சிரப் திக்காக வைக்கிறதுக்காக வேண்டி தான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயிலாக விட்டு கலரிங் தேவைப்படுமா இருந்தேன்னு சொன்னால் எல்லோ கலர் கொஞ்சமாக சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 ட்ராப் மாதிரி சேர்த்திருந்தேன். ஓகே, நாங்கள் இப்போ குலாப் ஜாம் பால் செய்கிறதுக்காக வந்திருந்தேன். பட் இது உதிரியாக வந்துச்சு, பால் ஷேப்பில் வரல. திரும்ப நான் ஒரு 1/4 கப் பால் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தேன். இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே வரலாம். ஸோ பயப்படாமல் திரும்ப பால் சேர்த்து நல்லா அவங்களோட டோவை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு போல் மேக் பண்ணி பார்க்கலும் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொல்லி. அப்படி வரலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா ஸ்டிக்கியாக அவங்களோட டோவை மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதையும் ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எல்லா போல்ஸுமே ஒரே அளவாக வரணும் அப்படின்றதுக்காக ஏதாலும் ஒரு ஸ்பூனை நீங்கள் அளவாக வச்சு உங்களுக்கு செய்யலும். நான் இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூனை அளவாக எடுத்திருந்தேன். 1/2 டேபிள் ஸ்பூனில் அவங்களோட மாவை ஃபில் பண்ணி எல்லாம் ஒரே அளவுக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நாங்கள் எடுக்கிற மாவை கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து போல்ஸ் மேக் பண்ணி எடுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் அவங்களோட போல்ஸ் எல்லாம் மேக் பண்ணி எடுங்க. எடுக்கிறது எல்லாத்தையும் ஒரு கிச்சன் டவலால் மூடி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நான் எல்லா போல்ஸுமே செஞ்சு எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பேனில் பால்ஸ் மூழ்கி பொரியிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லாவே ஹீட் ஆகக்கூட ஒரு அளவு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு உங்களோட ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் எங்களோட குலாப் ஜாம் போல்ஸை ஆயிலில் சேர்க்கும் போது அந்தளவு ஹீட் இல்லாமல் நாங்கள் போல்ஸ் போட்டதுக்கு பிறகு பபிள்ஸ் வர மாதிரி ஆயில் ஹீட் ஆகிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுக்கு பார்க்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் விளங்கும் அப்படின்னு நினச்சிறேன். நாங்கள் போல்ஸ் போடும்போது ஆயில் அந்த அளவு ஹீட் ஆகவில்லை. இப்போ தான் ஒவ்வொரு பபிள்ஸ் வர மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஸோ இது சரியாக வேகிறதுக்கு 10 நிமிஷம் மாதிரி டைம் எடுக்கும். பொறுமையாக குலாப் ஜாம் பால்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கரண்டிகளை வச்சு கிளறாமல் இது மாதிரி ஒரு ஸ்டிக்கால் வந்து நீங்கள் ஒரு ரவுண்டுக்கு வந்து சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா குலாப் ஜாமும் வந்து எல்லா இடமும் சரியாக ஒரே மாதிரி வெந்து ஒரே கலரில் வரத்துக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து மிச்சமே வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் காட்டுற மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட குலாப்ஜாம் போல்ஸ் எல்லாத்தையும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து எங்களோட போல்ஸ் எல்லாமே வந்து ரெடியாகி வந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த போல்ஸ் எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆயில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் வரைக்கும் வச்சலாம். அதே மாதிரி வந்து நாங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்குறதுக்கு எங்களோட சுகர் சிரப் வந்து நல்லாவே சூடாகிக்கணும். ஸோ நல்லா ஹீட்டான சுகர் சிரப்பில் போல் சேர்த்து நீங்கள் மூடி வைங்க. அண்ட் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பேஜ் போடுறதுக்கு எங்களோட ஆயில் வந்து ஓரளவு சூட்டில் தான் நிற்கணும். ஸோ வந்து ஸ்டவ் அதுக்கு தான் ஒரு 3 நிமிஷம் மாதிரி ஆஃப் பண்ணி வச்சு செஞ்சேன். ஒவ்வொரு பெட்ச் வந்து பொரிச்செடுத்ததுக்கு பிறகும் உங்களோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆயிலை வந்து ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் கூல் டவுன் ஆகும் வரைக்கும் வச்சுருந்து திரும்ப பவுல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பர்ஃபெக்டான குலாப்ஜாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் சின்ன ட்ரிப்ஸ் கூட நாங்கள் சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் பர்ஃபெக்டான குலாப்ஜாம் வந்து செஞ்சிருக்கலும் வெடிப்புகள் எதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சுகர் சிரப் எல்லாம் வந்து நல்லா உள்ளுக்கு அப்சர்வ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு வந்து சின்ன டிப்ஸ் எல்லாம் அது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளேயும் சரி மேக் பண்ணக்குள்ளேயும் சரி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான குலாப்ஜாம் வந்து ரெடியாகி வரும். வீடியோ வந்து லாங்காக போகுது அப்படின்னு நினச்சவானே இந்த ஸ்டெப் வந்து ஆகவே முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு 2 பேஜ் வந்து ஃப்ரை பண்ணுறத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணினதுமே வந்து சுகர் சிரப்பில் சேர்க்கவானு சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணது அப்படியே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள ஆயிலும் வந்து சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக என்ன குலாப்ஜாம் எல்லாம் இப்படி தான் ரெடியாக இருந்துச்சு. ஓவர் நைட் வந்து நான் இதை வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டோம் அப்படின்னு சொன்னால் டபுள் ஆகி வரும். அண்ட் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த குலாப்ஜாம். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வீட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு கொள்ளையிடும். இதில் போகிற காஸ்ட்டோட சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வச்சு இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜஸாக்குமுல்லா ஹைரான் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். Please subscribe to my channel.